Hi guys, இப்போ நம்ம வந்து linked list பத்தி பார்க்கலாம். Linked list அப்படினா என்னன்னா ஒரு லிஸ்ட்ல எந்த இடத்துல வேணாலும் நீங்க வந்து எலிமெண்ட்டை ஆடோ ரிமூவோ பண்ணிக்கலாம். சரிங்களா? which means எந்த இடத்துல உள்ள எலிமெண்ட்டை வேணாலும் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நார்மல் லிஸ்ட் அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா லிஸ்டோட டைப்பை நம்ம ஃபர்ஸ்டே கொடுத்துருவோம். எனக்கு இந்த லிஸ்ட்ல வந்து இன்டிஜர் எலிமெண்ட் இருக்க போதா, ஃப்ளோட் இருக்க போதா, ஸ்ட்ரிங் எலிமெண்ட் இருக்க போதா அப்படின்றத நான் ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணிடுவேன். அண்ட் எலிமெண்ட்ஸை நான் ஆட் பண்ணுவேன். தென் சரிங்களா? அரேலையும் நம்ம இதுதானே பண்ணுறோம். அரேக்கும் இந்த லிங்க் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா அரேல வந்துட்டு சைஸ் ஃபிக்ஸடாக இருக்கும். ஆனால் லிங்க் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ எலிமெண்ட் வேணாலும் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். நார்மல் லிங்க் லிஸ்ட்னு சொல்ல முடியாது. லிஸ்ட் அப்படின்னு வந்துட்டாலே நீங்கள் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஃபிக்ஸட் சைஸ் வந்து அதுக்கு கிடையாது. சரிங்களா? நீங்கள் ஆட் பண்ண அதை அக்செப்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? லிங்க் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா லிங்க் லிஸ்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்கு. அதை கால் பண்ணிட்டு அது பக்கத்துல ஆங்குலர் பிராக்கெட்டுக்குள்ள எந்த டேட்டா டைப்ல உங்களுக்கு லிஸ்ட் வேணுமோ அதை நீங்க கொடுக்கணும். இதுல தென் அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ லிங்க் லிஸ்ட் ஆஃப் லிங்க் லிஸ்டோட கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். தென் இப்போ நான் வந்துட்டு அந்த லிங்க் லிஸ்ட் இம்போர்ட் பண்ண போறேன். இது வந்து யூட்டில் பேக்கேஜ்ல இருக்கு. இப்போ நான் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட்னு கொடுத்த உடனே நம்மளுக்கு அதில் உள்ள மெத்தட்ஸ் எல்லாம் கிடைக்குதா? இதுல ஆட் அப்படின்ற மெத்தட் இருக்கு பாத்தீங்களா? இதை செலக்ட் பண்ணி தான் நம்ம எலிமெண்ட்ஸை ஆட் பண்ண போறோம். நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் இதுக்குள்ள நான் ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்க போறேன். ஏன்னா நம்ம லிஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் டைப்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ ஸ்ட்ரிங் ஏன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரிங் வந்து டபுள் கோட்ஸ்ல கொடுப்போம் இல்லையா? அதே தான். இப்போ நான் வந்துட்டு இன்னொரு எலிமெண்ட்டை ஆட் பண்ண போறேன். அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர். இப்போ இதுல வந்துட்டு சிஸ் அவுட் கொடுத்துட்டு நான் இந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ண போறேன். வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் சிஸ் அவுட்குள்ள. இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் சேவ் ஆயிரும். இப்போ ஏ அண்ட் பின்னு இருக்குதா நமக்கு லிஸ்ட்டுக்குள்ள. இப்போ நம்ம லிஸ்டோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கு, ஏ அண்ட் பி. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பியை லாஸ்ட் பொசிஷனுக்கு ஆட் பண்ணிட்டு சியை ரெண்டுத்துக்கும் சென்டர்ல போட போறோம். இப்போ நம்ம டெமோல பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், வேல்யூஸ் டாட் ஆட் செகண்ட் மெத்தட் ஒன்று இருக்கு இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் கமா எலிமெண்ட் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இண்டெக்ஸ்ன்றது இண்டெக்ஸ் பொசிஷன். அரே மாதிரி இதுவும் 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இதை யூஸ் பண்ணி நான் வந்து சென்டர்ல இந்த எலிமெண்ட் ஆட் பண்ணலாமா? ஆட் சென்டர் பொசிஷன் என்னது 1 அப்படிதானே? இப்போ இதுல வந்துட்டு நான் சீன்ற வேல்யூ நான் கொடுக்க போறேன். இப்போ நமக்கு வந்து லிஸ்ட் எப்படி பிரிண்ட் ஆகுது நம்ம பார்க்கலாம். சேம் நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் ஆடிங் ரெண்டு சிஸ் அவுட்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியணுன்றதுக்காக நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரன் பண்ணலாம். பாத்தீங்களா நமக்கு செகண்ட் அவுட்புட் என்ன வந்திருக்கு? ஏசிபின்னு வந்திருக்கா? நம்ம ரெக்குயர்மெண்ட் சிஏ சென்டர்ல ஆட் பண்றது, அதை பண்ணியாச்சு. இப்போ இன்னும் சில மெத்தட்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வேல்யூஸ்ன்றது ஆப்ஜெக்ட் தானே, டாட் கொடுத்ததும் அதுல உள்ள மெத்தட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும் தானே. இப்போ பாத்தீங்கன்னா ஆட் ஆல், ஆட் ஃபர்ஸ்ட், ஆட் லாஸ்ட் அப்படிலாம் இருக்குதுல்ல. இது வந்து எலிமெண்ட்டை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுமா, லாஸ்ட் ஆட் பண்ணுமா, இல்ல மிடில்னா நம்ம இண்டெக்ஸ் பொசிஷனை யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நான் ஆட் ஃபர்ஸ்ட் மெத்தடை கால் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அப்படின்ற எலிமெண்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சிஸ் அவுட்குள்ள நம்ம அதையே பிரிண்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், ஆட் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் முதல்ல, அதாவது ஏக்கும் முன்னாடி நான் வந்து ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்ணிருக்கேன். இதே மாதிரி ஆட் லாஸ்ட் அப்படின்ற மெத்தட் இருக்கு. நான் அதையும் இதுல யூஸ் பண்ணிக்கிறேன். வேல்யூஸ் டாட் ஆட் லாஸ்ட் அப்படின்றத நான் கால் பண்ணிக்கிறேன். இதுல நம்ம கடைசியா, அதாவது பிக்கு அப்புறம் நம்ம ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்ண போறோம். லாஸ்ட் அப்படின்ற எலிமெண்ட்டை நான் அப்படி கொடுத்துக்கிறேன். சேம் நான் சிஸ் அவுட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல லாஸ்ட் எலிமெண்ட் டிஃபரன்ஸ் தெரியணும்ல, அதான் நான் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணும்போது முதல்ல ஆட் ஆயிருக்க எலிமெண்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், அதாவது நம்ம ஆட் ஃபர்ஸ்ட்குள்ள என்ன கொடுத்தோமோ அதுதான் வந்துட்டு ஆட் ஆயிருக்கு. ஃபோர்த் சிஸ் அவுட்ல வந்துட்டு என்ன ஆட் ஆயிருக்கு அப்படின்னா ஆட் லாஸ்ட்டுக்குள்ள என்ன எலிமெண்ட் கொடுத்துருக்கோமோ அது ஆட் ஆயிருக்கு. எலிமெண்ட்ஸ் என்னால ஆட் மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னா இல்ல, ரிமூவ் ஆப்ஷனும் இருக்கு. ஆட்ல எப்படி ஆட் ஃபர்ஸ்ட், ஆட் லாஸ்ட், ஆட்ல இண்டெக்ஸ் பொசிஷன் யூஸ் பண்ணி ஆட் பண்றது இந்த மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி நீங்க ரிமூவும் பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு ரிமூவ் லாஸ்ட் ட்ரை பண்றேன். ஓகே, இப்போ நான் வந்து ரிமூவ் லாஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ ஒரு சிஸ் அவுட் கொடுத்துட்டு எலிமெண்ட் ரிமூவ் ஆயிருக்கான்னு நான் செக் பண்ண போறேன். அதே வேல்யூஸை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணி பார்த்தா லாஸ்ட் எலிமெண்ட் ரிமூவ் ஆயிருக்கா? ஃபர்ஸ்ட் ஏசிபின்னு மட்டும் தானே இருக்கு.
இவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் ரிமூவ் ஃபஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எலிமெண்ட் ரிமூவ் ஆயிரும். அண்ட் ரிமூவ் அப்படின்னு கொடுத்துட்டு இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுத்தீங்கன்னா எந்த பொசிஷன் கொடுத்துருக்கீங்களோ அது ரிமூவ் ஆகும். இதுதான் வந்துட்டு இதில் உள்ள மெத்தட்ஸ். தேங்க்யூ.